வெல்கம் டு ட்ரிக்ஸ் அண்ட் மேத்ஸ். ட்ரிக்ஸ் அண்ட் மேத்ஸ் சேனலில் வேதிக்ஸ் மேத்ஸ் யூஸ் பண்ணி எப்படி செம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ரிக்ஸ்னா கண்டினியூடு ஃப்ராக்ஷன் ட்ரிக்ஸ். ஓகேயா? இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு 1+1 டிவைட் பை இப்படி கண்டினியூஸாக நமக்கு வந்து டிவிஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட்டு இந்த 4/5 எடுத்துக்கோங்க. 4, 5 எழுதிட்டு நெக்ஸ்ட் இதில் என்ன சிம்பிள் இருக்கு? ப்ளஸ்ஸா? ஸோ ப்ளஸ் போட்டுக்கணும். எத்தனை இருக்கு? 1 2 3 இருக்கா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன், 3 டைம்ஸ் எழுதிட்டு இப்போ இங்க வந்து என்ன பண்ணணும்? ஸோ இப்போ இங்க பிளஸ் சிம்பிள் தானே இருக்கு. ஸோ ஜஸ்ட் இது ரெண்டே பிளஸ் பண்ணி எழுதணும். 5 + 9. அடுத்து இந்த 9ஓட இந்த 5 ஆட் பண்ணி எழுதணும். ஆட் பண்ணா நம்மளுக்கு என்னது? 14. நெக்ஸ்ட் இந்த 14ஓட 9 ஆட் பண்ணி எழுதணும். எழுதுனா நம்மளுக்கு என்ன? 23. ஓகேயா? ஃபைனல் ஆன்சர் என்னது? 23 டிவைட் பை 14. இதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா குயிக்கா போட்டோமா? இந்த மாதிரி அடுத்த டைப் பார்ப்போம். இது வந்து டைப் 1. ஓகேயா? நெக்ஸ்ட் டைப் 2 பார்ப்போம். இந்த கண்டினியூட் ஃப்ராக்ஷன்ல இந்த வீடியோல நம்ம எல்லா டைப்ஸும் பார்க்க போறோம். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைப். நெக்ஸ்ட் டைப் பார்ப்போம். அடுத்தது நெக்ஸ்ட் டைப். இப்போ நெக்ஸ்ட் டைப்ல எல்லாமே நம்ம சப்ராக்ஷன்ல இருக்கு, அவ்வளவுதான். இதுல ஒரு டிஃபரன்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி 1 4 எழுதிட்டு நமக்கு எத்தனை டைம்ஸ் இருக்கு? 4 தடவை இருக்கு. அப்போ 4 சப்ராக்ஷன் உங்களுக்கு 4 ஆன்சர் வரணும். ஓகேயா? அப்போ இதனே பிளஸ் பண்ணி முதல்ல பிளஸ் பார்த்தோம். இது மைனஸ்லாம் என்னது? 4ஓட 1 மைனஸ் பண்ணும். 4ல 1 மைனஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு 3. நெக்ஸ்ட் 3 மைனஸ் 4ங்கிறது நமக்கு -1 கிடைக்கும். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது -1 -3, அதாவது -1 -3 அப்படிங்கும்போது -4 கிடைக்கும். ஓகே, அப்ப -4 -1 -4 ஆல்ரெடி ஒரு -1 இருக்கு. ஸோ மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ -4 + 1 ஆயிடும் -3. இதுதான் நம்மளுடைய முடிஞ்சா 4 டைப்ஸ் பண்ணியாச்சா? இப்போ அப்ப இந்த லாஸ்ட் டிஜிட் என்ன பண்ணும்? -3 டிவைட் பை -4 எழுதணுமா? மைனஸ் பிளஸ் ஆயிடும். நம்மளுடைய ஆன்சர் என்னது? 3/4 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம மைனஸ் பண்ணும்போது சிம்பிளை வந்து நல்லா கரெக்டா பார்த்து கரெக்டா போடணும். இல்லைன்னா ஆன்சர் வந்து தப்பாயிடும். அடுத்த டைப் பார்க்கலாம். 1 4 எழுதியாச்சு. அதுக்கடுத்து கீழே ரிவர்ஸ் சைடு எழுதணும். 4 3 2 எழுதியாச்சு. அடுத்து அதோட சைன் என்னது? மைனஸ் பிளஸ் எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இதை இன்டூ பண்ணிட்டு அப்புறம் இதோட ஆட் பண்ணும். 4 4 16 இங்க ஆட் ஆஃப் சப்ட்ராக்ஷன்றது இங்க மேல உள்ள சிம்பிளை பொறுத்தா இருக்கு. அப்படி சப்ட்ராக்ஷன் இருக்கு. அப்ப 14 4 4 16 16 - 1 15. நெக்ஸ்ட் 15 × 3 என்னது? நம்மளுக்கு 45 45 - 4, ஏன்னா இங்க மைனஸ் இருக்கு. ஸோ 45 - 4ன்றது நம்மளுக்கு 41. நெக்ஸ்ட் 41 × 2ங்கிறது 82 82 - 15 உங்களுக்கு என்ன? 82 - 15 அப்படின்னா 67. நெக்ஸ்ட் 67 × 2 நம்மளுக்கு 134 134 மைனஸ் இங்க மைனஸ் இல்ல பிளஸ் சிம்பிள். அப்ப பிளஸ் 41னா 175. அப்போ 175 தான் நமக்கு இங்க ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? 175 - 67 தான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேயா? ஃபாஸ்டா போட்டோமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் டைப் 3 பார்ப்போம். இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லாமே 1 பார்த்தோம். அப்புறம் பிளஸ்ல இருக்கு. அடுத்து மைனஸ் பார்த்தோம். இப்போ இங்க நம்பர்ஸ்ல பார்த்தோம். நெக்ஸ்ட் இங்கேயும் நம்பர்ஸ் இருக்கும், இங்கேயும் நம்பர்ஸ் இருக்கும். அது மாதிரி பார்க்கலாம். டைப் 4. இப்போ இந்த டைப்ல பாருங்கன்னா, அதாவது நம்மளுக்கு இங்கேயும் வேல்யூஸ் இருக்கு, இங்கேயும் வேல்யூஸ் இருக்கு. 1 இல்ல. ஸோ அப்படி இருந்தா எப்படி பண்ணணும்? இங்க உள்ள நம்பர் நம்ம இதோட மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோம். பட் இங்க உள்ள நம்பர் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை வந்தப்ப அதை டிவைட் பண்ணணும். பாப்போமா? 7 5. அடுத்து எத்தனை பிளஸ் இருக்கு? 1 2 3. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பர்ஸ் எதமா கீழே இருந்து 5 1 5 3. ஸோ 1 5 3. அப்போ 5 × 1 5 5 + 7 12. இப்போ இங்க 12 முடிச்ச உடனே இங்க நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இங்க 7 இருக்கா?
சாரி இங்க 3 இருக்கா, ஸோ இப்போ 3 என்ன பண்ணும், 3 ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணா நமக்கு எத்தனை டைம்ஸ், 3 4s are 12. அப்போ நமக்கு இங்க ஆன்சர் 4. நெக்ஸ்ட் இந்த 4 தான் 5 ஓட மல்டிப்ளை பண்ணும். 4 5 are 20. 20 அப்படின்ற பிளஸ் சிம்பிள் இருக்கா, 20 + 5 25 கிடைக்கும். இப்போ இதை இங்க அடுத்த நம்பருக்கு 5 இருக்கா, அந்த 5 ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ணா 5 5 are 25. இங்க 5 நம்மளுக்கு கிடைச்சிடும். இப்போ இந்த 5 தான் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 5 3s are 15. 15 plus the 4, 19. நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 19. இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னது, 19/5. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இங்க மட்டும் நம்பர் இருந்துச்சு, ஸோ இன்ட்டு பண்ணி அப்புறம் பிளஸோ மைனஸோ பண்ணோம். பட் இங்கேயும் நம்பர் இருந்துச்சுன்னா இன்ட்டு பண்ணதுக்கு அப்புறமா அந்த நம்பரால் அதை டிவைட் பண்ணிட்டு அதுக்கு டிவைட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதாவது நெக்ஸ்ட் அந்த நம்பரை தான் அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிட்டேன். ஓகேயா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதான் டோட்டலா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. ஓகேயா, அடுத்து இதோட இன்னொரு டைப் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ ட்ரிக்ஸ் அண்ட் மேத்ஸ் சேனலை நிறைய பேர் வாட்ச் பண்றீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு இன்னொரு மோட்டிவேஷனலாக இருக்கும், நிறைய ட்ரிக்ஸ் என்னால் போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.